வாகைக்குளம் சுங்கச்சாவடி சிதறி சின்னாபின்னமானது. மேற்கூரைகள் காற்றில் பறந்ததோடு சுங்கச்சாவடி கேபின் கண்ணாடிகள் உடைந்து சிதறியதில் கண்ணாடி சில்லுகள் குத்தி ஊழியர்கள் 3 காயமடைந்தனர். இதனால் சுங்கச்சாவடியின் இயக்கமே முற்றிலும் முடங்கியது. சாயங்காலம் 4:45 மணிலிருந்து டோல்கேட் எதுவுமே ஒர்க் ஆகல. ஊழியர்கள் ஒரு 4 பேருக்கு இந்த கண்ணாடி உடஞ்சி சீட்டு காற்றுல பறந்து வந்து கட் பண்ணிட்டு அதில் ஹாஸ்பிட்டலில் 2-3 பேரை நம்ம அட்மிட் பண்ணி புதுக்கோட்டை ஜேக்கப் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம். சுங்கச்சாவடி அருகே அமைந்துள்ள தீம் பார்க்கிலும் சுழற் காற்று புகுந்ததால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்கு கட்டமைப்புகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. தீம் பார்க்கில் உள்ள செயற்கை நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த 4 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் முடிவைத்தான் என்ற கிராமத்தை நோக்கி நகர்ந்து சென்ற சுழற்காற்று பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. பல வீடுகளின் மேற்கூரையில் இருந்த ஓடுகள், ஆஸ்பெட்டாஸ் கூரைகள் தூக்கி வீசப்பட்டதால் வீட்டிற்குள் இருந்த பொருட்களும் சேதமடைந்தன. சில இடங்களில் மரங்கள் முறிந்து வீடுகளின் மீது விழுந்தன. இந்த கிராமத்தில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்த நிலையில் அருகில் உள்ள நடுக்கூட்டுடன் காடு கிராமத்தில் 5 வீடுகள் சேதமடைந்தன. தூத்துக்குடியில் ஏற்பட்ட இந்த நிகழ்வு அரிதிலும் அரிதான நிகழ்வு என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு உருவம் உயர்த்தி இருக்கிறார் பிரபல தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். அதே சமயம் தூத்துக்குடியில் ஏற்பட்டது டொர்னாடோவே இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். அமெரிக்கா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் தான் டொர்னாடோ பாதிப்புக்கு பெயர் போனவை. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் டொர்னாடோ ஏற்படுவது மிகவும் அரிதான ஒன்று. அதீத வெப்பத்தால் மேலெழும்பும் தரை காற்று மழை தரும் மேகக்கூட்டங்களின் குளிர்ந்த காற்றோடு மோதும் போது ராட்சத தூள் அல்லது தலைகீழான கூம்பு வடிவில் ஏற்படும் சுழற் காற்றுதான் டொர்னாடோ. மணிக்கு சுமார் 500 கிலோமீட்டர் வேகம் வரை சுழன்று செல்லும் டொர்னாடோ சில மணித்துளிகளில் ஸ்திரமான கட்டடங்களையே சிதறடிக்கக்கூடியது. தூத்துக்குடியில் ஏற்பட்ட சுழல் காற்றும் இந்த அம்சங்களை ஒத்திருந்தாலும் அது உண்மையான டொர்னாடோ இல்லை என்று தெரிவித்திருக்கிறது வானிலை மையம். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் முழுவதும் கிழக்கு மேற்கு திசையில் காற்றழுத்த பள்ளம் நிலவியதாகவும் அதனால் ஏற்பட்ட வானியல் மாற்றங்கள் காரணமாகவே இந்த சுழல் காற்று ஏற்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் அது டொர்னாடோ இல்லாமல் உள்ளூர் வெப்பசலன சுழல், தூசி சுழற்காற்று அல்லது தற்காலிக புனல் மேகம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம் என்றும் விளக்கம் அளித்துள்ளது.